இயேசு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் அதில் கவனமாய் இல்லை. ஆழமான சிந்தனை. இடையிடையே மாமரி வருகிறார். அம்மா, என்னவாயிற்று? இயேசு, வாரும் வாரும், அவரால் முடியவில்லை. சூசை மரண தருவாயில் மூச்சுவிட சிரமப்படுகிறார். இயேசுவும் மாமரியும் அதை தாங்க இயலாதவர்களாய் அவருக்கு உதவுகிறார். சூசையால் பேச முடியவில்லை. எனவே இயேசுவை உற்று பார்த்து உதவியை தேடுகிறார். சூசை மரண தருவாயில் இருப்பதை இயேசு அறிந்திருப்பதால் மாமரி கலங்க கூடாதென்று அவர்களை நாற்காலில் அமர செய்கிறார். சூசையால் பேச முடியாததால் இயேசுவை அவருக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உமது பேரில் நம்பிக்கை வைத்திருப்பதால் என்னை காப்பாற்றும் என தொடர்ந்து திருப்பாடல் 15, 83, 84, 111, 111, 90 சொல்கிறார். என் நேரமும் ஆண்டவர் என் முன்பாக உள்ளார். ஏனெனில் நான் அசைக்கப்படாதபடிக்கு என் வலது பக்கம் இருக்கிறார். என் ஆத்துமத்தை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உமது தூயவன் அழிவை காணவிட மாட்டீர். அருளும் உண்மையும் சந்தித்து கொண்டன. நீதியும் சமாதானமும் முத்தமிடுகின்றன. ஆண்டவர் தமது ஆசீரை தருவார். அப்பா, நீங்கள் அந்த நேரத்தை கண்டு கொண்டீர்கள். அப்பா, நான் என் தாயுடைய நன்றியை தருகிறேன். அப்பா, சமாதானத்தில் செல்லுங்கள். உங்கள் கைம்பெண் உதவியற்று போக மாட்டா. அம்மா, தைரியமாக இருங்கள். நல்மரணம் என்பது திருவருட்சாதனங்களோடு மரிப்பதே. நானும் மரியாவும், அதாவது நற்கருணை பெறுவது. மாமரி இருந்தால் நற்கருணை உண்டு.